ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் தேர்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 2 வாரத்துக்கான பிளான் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்க ஏஎல்பி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட சேர்ந்தே அப்படியே படிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி குரூப் டி படிக்கிறீங்கனாலும் சரி, என்டிபிசி படிக்கிறீங்கனாலும் சரி, அப்படியே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் மொத்தமாக வச்சு படிக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக்குக்கான பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னையிலேருந்து எதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் வீக்குக்கான பிளான் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 70% கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இன்னொரு 2 வாரத்தில் இல்லைனா 3 வாரத்தில் ஃபிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா குயிக்காகவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 3வது வாரத்தில் டே 1ல என்ன படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் டாபிக் தமிழில் வந்து உராய்வுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா நம்மளோட ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கும். அப்படி இல்லைனா சயின்ஸுக்கான கிளாஸஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணலனாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒய்சிடி புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தேர்ட் வீக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1ல ஃப்ரிக்ஷன் பார்ப்பீங்க. ஃப்ரிக்ஷனுக்கு கீழே உங்களுக்கு 2 வீடியோஸ் இருக்கும். டீட்டெயில்டு வீடியோ, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக அதை பற்றின ஒன்லைனர் இருக்கும். ஸோ ஒரு வீடியோ தானே அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த ஒரு வீடியோவே 1 hour வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் எல்லாமே அந்த 1 hourல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒய்சிடி புக்கை ரெஃபர் பண்ணணும். அப்படி இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் YCT புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு எழுத்து கொஞ்சம் இதாகி இருக்கு. அதனால ஒவ்வொரு கொஷினையும் YCT புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினையும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ஆப்பில் பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். டே 2ல பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் முடிக்க போறீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த டே 2ல முடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 2 வீடியோஸ் தானே நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம்னு நினைப்பீங்க. ஸோ வீடியோஸ் மட்டுமே 1 hour வரைக்கும் சில வீடியோஸ் போகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் 1,2 பார்த்துட்டு ஒய்சிடி புக்கை ரெஃபர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா அதில் பிடிஎஃப் கொடுத்துருப்போம் கோர்ஸில். ஸோ அந்த பிடிஎஃபை ரெஃபர் பண்ணால் போதும். டே 3ல பார்த்தீங்கன்னா நியூட்டனோட கிராவிடேஷன் லா படிப்பீங்க. ஓகே? ஸோ இதில் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ் இருக்கும். ஸோ ஒரே நாளில் படிக்க முடியலன்னா ஒரு 2 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சயின்ஸை வந்து நம்ம அப்படியே சைடில் கவர் பண்ணிட்டு வரோம். சயின்ஸை வந்து மெயினாக இதை தான் நாள் ஃபுல்லாக வச்சு படிக்கணும்னு நான் சொல்லலை. ஒரு நாளைக்கு ஒரு 2 hours இல்லைனா ஒரு 3 hours சயின்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. வீடியோஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து புக்கில் படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். வீடியோஸில் எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ வீடியோஸை பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணால் மட்டும் போதும். லைட்டாக ஒரு டைம் வாசிச்சு விட்டீங்கனாலே போதுமானது. ஓகே? ஸோ கிராவிடேஷன்லாம் முடிஞ்சால் ஒரு நாளில் முடிங்க. இல்லை நான் மேக்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ரீசனிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மேம், சைடில் லைவும் அட்டன் பண்ணணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டு 2 நாள் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எல்லாமே கவர் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் டைம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஓகே? ஸோ இதில் இருக்கக்கூடிய 3 வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒய்சிடி புக்கை ரெஃபர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் கிராவிட்டி அண்ட் மோஷன் அண்டர் கிராவிட்டி, இதுவும் கொஞ்சம் பெரிய டாபிக் தான். இதுலயும் ஒரு 3 வீடியோஸ் இருக்கும். இதை பார்த்துட்டு YCT புக். ஸோ இது 2க்குமே நீங்க ஒரு நாள்ல முடிஞ்சா ஒரு நாள்ல முடிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த டாபிக் வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். இது வந்து ஒரே நாளில் முடிச்சிடலாம். அந்த இப்போ சப்போஸ் இந்த கிராவிட்டி அண்ட் மோஷன் அண்டர் கிராவிட்டி இருக்கு இல்லையா, இந்த டாபிக் வந்து 2 நாள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாளில் கொஞ்சம் படிச்சிருவீங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து இதில் கம்பைன் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக ஒரு நாள் தேவைப்படாது, ஒரு ஹாஃப் டேலே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டே 6ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிப்பீங்க. அதில் எலாஸ்டிசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், இந்த 2 டாப்பிக்கும் முடிப்பீங்க. ஓகே? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 வீடியோஸையும் பார்த்துட்டு ஒய்சிடி புக்கில் இருக்க ஒய்சிடி புக்கை ரெஃபர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்பில் இருக்க பிடிஎஃபை ரெஃபர் பண்ணிக்கோங்க. டே 7ல திருப்பியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல ஃப்ளோ ஆஃப் லிக்யூடு, ஆர்கிமிடிஸ் தத்துவம் இருக்கு இல்லையா, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் பற்றி நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகே? ஸோ இந்த டாபிக் முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்சிடி புக்கை ரெஃபர் பண்ணணும். ஒய்சிடி புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண புக்கில் வந்து கிளியராக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம ஆப்லேயே ஒவ்வொரு கிளாஸ் முடிய வீடியோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. டே 8 and 9ல என்ன பண்ண போறீங்கன்னா வீக் 1, 2, 3ல என்னெல்லாம் படிச்சீங்களோ எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் விட்டுருங்க இந்த 2 நாள்ல. ஓகேவா? ஸோ இப்போ தரவா இருப்பீங்க. பிசிக்ஸ்ல பாதி முடிச்சாச்சு. ஸோ பாதி இதையும் ரொம்ப தரவா இருப்பீங்க. இந்த டே 8 and 9ல ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்தில் என்னெல்லாம் படிச்சீங்களோ அது, 2வது வாரத்தில் படிச்சது, அதுக்கப்புறம் 3வது வாரத்தில் படிச்சது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து
ஸோ இவ்வளோதான் வீக்லி ஸ்டடி பிளானு. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்காது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏஎல்பி படிக்கிறீங்க, உங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க, தமிழில் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சயின்ஸுக்கான கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ கூட சேர்ந்து அப்படி படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல எந்த டென்ஷனும் இருக்காது. ஏஎல்பி சயின்ஸில் கண்டிப்பாக 20 அவுட் ஆஃப் 20 வந்து வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ல இருந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஆர் சயின்ஸ் கிளாஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏஎல்பியோட டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் 904333799345. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். இது லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இந்த வேலிடிட்டி வந்து கூடிய சீக்கிரத்தில் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டீலீஸ் பண்ணாங்க. நல்லவேளை நம்ம ஆப்பை இன்னும் டீலீஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதனால லைஃப் டைம் வேலிடிட்டி இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே 80% ஆஃபரில் தான் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்க், டிஎன்பிஎஸ்சி, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ல மேக்ஸ், அதுக்கப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி இந்த ஒரு கோர்ஸே உங்களுக்கு வந்து போதுமானது. இதில் லைவ் கிளாஸஸும் இருக்கும். 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதிலேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, கிளாஸில் ஜாயின் பண்ணணும், ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இல்லை நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் யூடியூப்லேயே. ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு டே 21ஓட லைவ் கிளாஸ் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ஆப்பில். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள லைவ் கிளாஸ் நீங்கள் பார்க்கணுனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகியிருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப்பில் வரக்கூடிய கிளாஸஸையும் டெய்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி நம்ம ஆப்ல இருந்து நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸும் 3 ஷார்ட்ஸ் போடுறோம். அது எல்லாமே ஷார்ட்கட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குவான்ஸுக்கான பிளானு, அதுக்கப்புறம் ஏஎல்பி சயின்ஸுக்கான கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ யூடியூபை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்ல இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஆப்ல இருக்க கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு 6 மாசத்துலேயோ 1 வருஷத்துலேயோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.